ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஏங்கின்னு ஒரு மாணவன். அவனுக்கு என்னென்னா தியானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் தியானத்தில் உட்காந்துன்னு வைங்களேன், தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி அந்த பையனுக்கும் கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்தா, இன்றைக்கி என்ன சாப்பாடு, நம்ம போகிறதுக்குள்ளே சாப்பாடு காலி ஆகிடுமா, இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கவலைகள் எல்லாம் போட்டு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு தியானமே அவனால் பண்ண முடியல. கண்ணை மூடினாலே மனசை ஒருமுகப்படுத்தணும்ல, அது அவனுக்கு முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே ஜென் குரு அவர் குருட்ட போகிறான். வேகமாக போயிட்டு, குருவே குருவே, என்னால் முழுமையாக தியானம் பண்ணவே முடியலையே. கண்ணை மூடினாலே சாப்பாட்டு ஞாபகம், யார் என்ன பேசுனா, யார் எங்கே போனால், அடுத்து என்ன பிரச்சனை வரும், இப்படி தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கே ஒழிய என்னால் ஒரு முழுமையான தியானத்தில் ஈடுபடவே முடியல அப்படின்னு போய் சொல்கிறான். உடனே குரு என்ன பண்ணுறாரு, கேட்குறார். கேட்டுட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டார். உடனே இவனுக்கு என்ன சொல்கிறாரு, இதுவும் கடந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு பழையபடி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப சின்சியராக தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி வீட்டில் இருந்து பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருக்கிறதே கஷ்டமாக இருக்கும். நமக்கு என்ன விளையாண்டோம், டீச்சர் என்ன சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அம்மா என்ன டிஃபன் பண்ணுறாங்க, இப்படிலாம் நமக்கு ஞாபகம் வரும். சரியா, அது ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ஆனால் ரொம்ப நல்ல விஷயம், தியானம் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம். மனசை ஒருமுகப்படுத்துறது அது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏங்கின்ற பையனும் அந்த ஸ்டூடெண்ட் தானே, அவரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, மனசை ஒருமுகப்படுத்துகிறாரு, தியானத்தில் முழுமையாக ஈடுபட முடியுது. ஃபுல் தியானத்தில் அவரால் உட்கார முடியுது. உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஆஹா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மறுபடியும் குடுன்னு குருட்டை ஓடுறான். குருவே குருவே, என்னால் இப்போ முழுமையாக தியானம் பண்ண முடியுது. மனசை அங்கிட்ட எங்கிட்ட அலையாமல் மனசை ஒருமுகப்படுத்தி நான் முழு தியானத்தில் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு போய் சொல்கிறான். குரு அதையும் கேட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது, முதல்ல இப்படி தான் சொன்னார், இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? என்ன மீனிங்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில். இப்போ கோடைக்காலம் வந்தால் குளிர்காலம் வரும், குளிர்காலம் வந்தால் மழைக்காலம் வரும். அது சீசன் மாறிட்டே வரும். அதே மாதிரி நம்ம மனுஷங்களும் குழந்தையிலேருந்து பெரியவங்களாகி வயசாகி முதுமையாகி அப்படி ஒவ்வொரு பார்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தாவரங்கள், செடி கொடி எடுத்துக்கங்க. அழகாக செடி வளர்ந்து வருது, பூக்குது, காய்க்குது, பழம் பழுக்குது, மறுபடியும் அந்த சீடு விழுகுது, மறுபடியும் மரம் முளைக்குது. இது அப்படி தொடர்ந்து ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. அதான் அது மாற்றம். நம்ம உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னு இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களே, இப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டேவா இருப்பீங்க? இல்லை. அடுத்து என்ன பண்ணுவீங்க? 10th +2 காலேஜ், அப்புறம் ஜாபுக்கு போவீங்க. அப்படி தானே? அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே தானே இருப்போம். உலகத்தில் இந்த மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாற்றங்களை நம்ம ஏற்றுட்டு சந்தோஷமாக இருந்தேன்னு வைங்களேன், லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும். நம்மளுடைய ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும், முழுமையாக ஏற்றுக்கணும். அதான் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஸ்கூல் டயத்துலேயும் அப்படி தான். நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்க, அடுத்த ஆஃபலி எக்ஸாம் வரும், அப்புறம் ஆனுவல் எக்ஸாம் வரும், அப்புறம் அடுத்த செக்ஷன் போவீங்க, அடுத்த கிளாஸ் போவீங்க. இப்படியே ஒரு கிளாஸாக போயிட்டு வருவீங்க. அப்புறம் காலேஜுக்கு போவீங்க, அப்புறம் ஜாபு வேலைக்கு போவீங்க. அப்படி தானே? அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதா என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அதெல்லாம் ஒவ்வொரு சமயத்துலேயும் நம்ம அதை மனநிறைவோட ஒரு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு ஏஜையும் கடந்து போயிட்டே இருக்கணும். சரியா? ஓகே, ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இதோட ஒரு குட்டி கதையோடு வரேன். சரியா?